சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மகிழ்ச்சியான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது. இது இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்களில் யாரெல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே விண்ணப்பித்து அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண்கள் மீண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் எந்த காரணத்துக்காக உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் உரிய ஆவணங்களுடன் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதிகளை நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என குறிப்பிடப்பட்டிருந்தால் என்னென்ன தகுதிகள் நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என முதலில் பார்க்க வேண்டும். ஆண்டு உச்சபட்ச வருமானம், ரேஷன் கார்டு, உங்களிடம் உள்ள நிலம் உள்ளிட்ட விதிமுறைகள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்கிறீர்களா என்பதை பார்க்க வேண்டும். முழு லிங்க் கீழே கிளிக் பண்ணி பாருங்க.